ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். முழுக்க முழுக்க வந்து எல்லாரும் எக்ஸல் ரிலேட்டடான வீடியோஸ் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதை எப்படி ஈஸியாக கொண்டு போகலாம், எக்ஸலோட யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சேனலில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம எக்ஸல் ஒரு கோர்ஸாக டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸோட டிசைன் பண்ண வீடியோஸ் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸல் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் யூசிங் எக்ஸல் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஃபீல்டில் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், எம்ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த டீம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டேட்டா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு டீமோடைய இன்ஃபர்மேஷன் முழுசாக ஹேண்டில் பண்ணுற டீம் தான் எம்ஐஎஸ். அவங்ககிட்ட எக்ஸல் இருக்கும். ஃபினான்ஸ், கண்டிப்பாக ஃபினான்ஸ்னால நமக்கு தெரிஞ்சிருக்கும் டேட்டா தான். ஸோ ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் டெய்லி மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சேல்ஸ் டீமு டெஃபினெட்லி எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னமும் எல்லா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஏரியாவில் வந்து எக்ஸல் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸலில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது வந்து என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் எக்ஸல் இருக்குது, என்னென்ன லெவல்ஸ் இன் எக்ஸல் இருக்குது, அதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் அட்வான்ஸ் ஆர் ப்ரோ லெவல். இந்த மூணு தான் வந்து கோடிங்கோ இல்லை ஒரு லாங்குவேஜோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய லெவல்ஸ். பேசிக்காக ஒரு லெவல் இருக்கும், அடுத்து இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் ஆர் ப்ரோ லெவல். ஸோ இப்போ நம்ம எக்ஸலில் உங்களுடைய ஓன் ஸ்கில்லை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுடைய ஸ்கில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக் லெவலில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். எக்ஸலோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ பேசிக்காக எப்படி எக்ஸல் யூஸ் பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறது, ஒரு டேட்டாவை எப்படி என்ட்ரு பண்ணுறது, அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, அதாவது டேட்டாவை என்ட்ரு பண்ணிடுவோம், அதை வந்து எப்படி மாற்றுறது, கஸ்டமைஸிங்கிறது அதுதான். அதுக்கடுத்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, மேனேஜிங் அண்ட் நேவிகேட்டிங் த லார்ஜ் ஒர்க் புக்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒர்க் புக், அது ஒரு ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் ஒரு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் புக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, அந்த ஒர்க் புக்குள்ளே எப்படி வந்து நேவிகேட் பண்ணுறீங்க, ஸோ மல்டிபிள் டேப்ஸ் அண்ட் மல்டிபிள் ஷீட் இருக்கும், அதுக்குள்ள நீங்கள் எப்படி நேவிகேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து பேசிக் லெவலில் கவர் ஆகுது. கிரியேட்டிங் அண்ட் எடிட்டிங் ஃபார்முலா, சும்மா பேசிக்காக ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறீங்க. அண்ட் ரெஃபரன்சிங் டெக்னிக்ஸ், ஃபார்மேட்டிங். ஸோ ரெஃபரன்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்முலா இது யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பண்ணியாகணும். அது எப்படி எந்த டெக்னிக்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்று. ஃபார்மேட்டிங்கிறது கண்டிப்பாக வேணும். அதை வந்து கலர் கொடுக்கறது, இல்லை ஸ்டைல் மாற்றுறது, இல்லை வந்து மெர்ஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து பேசிக் லெவலில் வந்துடும். ஸோ இதாவது வந்து மொத்தமாக வந்து இந்த நீங்கள் 7 டெக்னிக்ஸ் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர் குட் டு கோ வித் பேசிக் லெவல். நீங்கள் டெஃபினட்டாக சொல்லலாம், எனக்கு வந்து பேசிக் லெவல், ஐ நோ பேசிக் லெவல் இன் எக்ஸல் அப்படிங்கிறது தான். ஸோ இதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்து நம்ம இன்டர்மீடியட் லெவல். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ உள்ளே வந்து இன்பில்டாக மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ், ஒய் நாட், டெஃபினெட்லி எக்ஸல்னாலே மெயினாக ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் தான். வி லுக்கப், ஹெச் லுக்கப், லாஸ்ட்டாக வந்த எக்ஸ் லுக்கப் ஆல்சோ. அடுத்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ், ரவுண்டிங் ஃபங்க்ஷன்ஸ், எரர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ். என்னடா எல்லாம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸாக போட்டிருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது எல்லாமே வந்து ப்ரீ பில்டாக எக்ஸலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் நம்ம சொல்லணும். எக்ஸல் ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். லாஜிக்கல் ஃபங்க்ஷனாக உங்களுக்கு தெரியும், ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் கொடுக்கறது. டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்னா எக்ஸலுக்குள்ள டெக்ஸ்ட் டேட்டா வந்து நம்ம அதனுடைய லென்த் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வர்றது. டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு டேட்டோ டைமோ கண்டுபிடிக்கிறது. ரவுண்டிங் ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேல்யூ எப்படி ரவுண்ட் அப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பண்ணுறது. எரர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா போகிறப்ப எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் பேஸ்ட் ஸ்பெஷல் டெக்னிக்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் டெக்னிக். அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம், ஆனால் பேஸ்ட் ஸ்பெஷலில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங். சார்ட் பண்ணுறது A to Z, Z to A, ஆர் எல்ஸ் நம்ம பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ், ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட். ஃபில்டரிங் நம்ம பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ். அதுலேயும் நிறைய சப்டைப்ஸ் இருக்குது, எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்மீடியட் லெவல் இவ்வளோ தான். ஸோ இந்த ஒரு 7 டெக்னிக் நமக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் எக்ஸல் எனக்கு தெரியும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம செக் பண்ணிக்க முடியும். அடுத்து அட்வான்ஸ் ஆர் ப்ரோ லெவல். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன், grouping and subtotals, data validation,
எக்ஸல் ப்ரொடெக்ஷன், எக்ஸல் ஃபைலை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், பிவட் டேபிள், சார்ட் அண்ட் பிவட் சார்ட். ஸோ இந்த ஒரு 6 டெக்னிக் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸலுக்குள்ள டேட்டா வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். அது எப்படி? அப்புறம் குரூப்பிங் அண்ட் சப்டோட்டல்ஸ், அதாவது நம்மளுடைய காலம்ஸையோ இல்லை வந்து ரோஸையோ வந்து நம்ம குரூப்பிங் பண்ண முடியும். அந்த குரூப்பிங் எப்படி பண்ணுறது, டேட்டா வேலிடேஷன் டெக்னிக், அதுக்கப்புறம் ஃபைலை வந்து யாரும் ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது எப்படி, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம டூப்ளிகேட்ல வந்து பார்த்தா ஹைலைட் ஆகிற மாதிரி கொடுக்குறதா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். அடுத்து பிவட் டேபிள்ஸ், அந்த பிவட் டேபிள் எப்படி சார்ட் கிரியேட் பண்ணுறது, இல்லை பிவட் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலில் 7 மெத்தட் அண்ட் இன்டர்மீடியட்டில் 7, இதில் ஒரு 8, மொத்தம் இதில் ஒரு 7. ஸோ மொத்தம் இந்த 21 லெவல் ஆஃப் ஏரியாவில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்ம எக்ஸல் அப்ளிகேஷனில் ஃபார்முலாஸோ ஃபங்க்ஷன்ஸோ இல்லை வந்து பிவட் டேபிளோ யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு ப்ரோ லெவல் வரைக்கும் வளர முடியும். அப்படிங்கிறத நம்ம செல்ஃப் அனலைசிஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் இதை பற்றிய வீடியோஸ் வந்து 1 by 1 நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ see you in next video. Until then, bye from Google Tech. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.